ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரட் பீட்ரூட் தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்காத குழந்தைங்க பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 1, பீட்ரூட் 1, மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, ஒரு 2-3 பல் பூண்டு. பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது துவரம்பருப்பு 1 டம்ளர் சின்ன டம்ளரில் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு அதில் 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்குறதுல தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். விடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம், தக்காளி வதங்கிடும். பின்னாடி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம். இதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இல்லைன்னா உப்பு அதிகமாக போயிடும் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா. இப்போ நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் போட்டாச்சு. நான் ஒரு நல்லா எனக்கு குலைவாக வேணும் அப்படின்றதுனால நான் ஒரு 5 விசில் விட்டுருந்தேங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அத்தனை விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழஞ்சிருச்சுங்க. கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா பார்த்திங்கனாலே மசிஞ்சிருச்சு. அதில் இருக்கிறது கூட தெரியாது. அப்படி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைச்சிக்கலாங்க. இதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, 2 வரமிளகா, சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தாளிப்பு ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணால் அதோட இந்த ரெசிபி ஓவர்.
நல்லா பாருங்கள் கொதித்து அந்த கேரட்டு இதெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்கள் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கணும். கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அதை ஆட் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக நம்ம இதில் வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுறலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு